இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மேகி இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். நான் 4-5 மேகி எடுத்து வச்சுருந்தேன். அதை அந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அடுத்து மேகி மசாலா மேகி பேக்கெட்லேயே இருக்கும், அதை கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அடுத்து குடமிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், எண்ணெய். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட கேரட், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிப்போம். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. பட்டாணி போடலாம், பீன்ஸ் போடலாம். நான் இன்றைக்கி குடமிளகா, கேரட்டும் உருளைக்கிழங்கும் போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம வேக விடணும். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மேகி பீஸுக்கு 1 டம்ளர் தண்ணி. நான் 5 மேகி பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்த பிறகு நம்ம மேகி மசாலாவை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில் நம்ம மேகி உடச்சிட்டு இருந்ததை ஆட் பண்ணலாம். நம்ம மேகியை உடச்சி போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு, இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மேகியை உடச்சி போடுறதே நல்லது தான். இந்த மாதிரி கொதிச்ச பிறகு நம்ம இப்போ மேகியை போட்டுடலாம். மேகியை நல்லா கிண்டின பிறகு நம்ம 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்றலாம். ஆனால் உங்களுக்கு முட்டை சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நான் எப்போவுமே முட்டை சேர்த்து சாப்பிடுவேன். நீங்களும் முட்டை சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் மேகியே. ஸோ இப்போ முட்டையை நல்லா கிண்டிக்கலாம். இப்போது மேகி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான மேகி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு வச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.